நோ மகிழ்ந்து பாடும் பாடல் உன்னை தாலாட்ட, மன்னோரு வந்து பாடும் பாடல் உன்னை வரவேற்க. ஆஹா தந்தை நெஞ்சில் மஞ்சம் கொண்ட வார்த்தை நீ என்றோ, தேவ வாழ்வின் தூய மேன்மை ஏன் துறந்தாயோ, என் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ, என் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ. மாபெரும் மகிழ்வை வழங்கும் செய்தி வானவன் அறிவித்தார், தாவீதின் நகரில் மாமரி மடியில் மாபரன் பிறந்துள்ளார், நின் பாதம் தொழுதிட வந்தோம் எம் தாகம் தீர்ப்பாயோ, நின் பாதம் தொழுதிட வந்தோம் எம் பாகம் தீர்ப்பாயோ. ஹாய் குட்டீஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லாருக்கும் ரொம்ப சூப்பராக ரொம்ப ஹாப்பியாக அந்த மார்னிங் இருக்கணும், இந்த நாள் ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு நான் கடவுள்கிட்ட ப்ரேயர் பண்ணிக்கிறேன். ஏன் அப்படின்னா நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருக்கிறது அவருடைய பிறப்பு விழா. அப்படி தானே குட்டீஸ்? ரொம்ப பக்கத்தில் வந்துருச்சு, அப்படி தானே குட்டீஸ்? அப்படி இருக்கும்போது நம்ம ஒவ்வொரு நிமிடங்களும் எனக்குன்னு இல்லாமல் எல்லாருக்குமே இந்த ஒவ்வொரு நிமிடங்களும் சந்தோஷமும் நிறைவும் நீங்கள் எதிர்பார்க்காத மிராக்கிள்ஸும் உங்கள் லைஃப்பில் நடக்கணும் அப்படிங்கிறது தான் குட்டீஸ் பெரிய ஆசையே. ஏன்னா நம்ம ரிசீவ் பண்ண போகிறது ஒரு சாதாரண பேபி கிடையாது. இந்த விண்ணையும் மண்ணையும் கனெக்ட் பண்ணுறதுக்காக இந்த மண்ணுலகில் பிறந்திருக்கிற ஒரு அற்புதமான குழந்தை. அப்படி தானே குட்டீஸ்? உங்களுக்கு நான் பேசுறது புரியுது தானே? ஏசப்பா தான் நம்மளையும் வானக தந்தையையும் கனெக்ட் பண்ணுற ஒரு பெரிய பாலமாக நம்மளுக்குள்ளே வந்து இப்போ பிறக்க போகிறாங்க. கண்டிப்பாக இந்த கனெக்ஷனுங்கிறது ரொம்பவே முக்கியம் குட்டீஸ். ஒரு பிரிட்ஜுங்கிறது உங்களுக்கு தெரியும், அந்த பிரிட்ஜு தான் வந்து ஒரு எண்ட்லேருந்து இன்னொரு எண்டுக்கு ஒரு கரெக்டான கனெக்ஷனை கொடுக்கும். அப்படி தானே குட்டீஸ்? அந்த பிரிட்ஜு சரியில்லை அப்படின்னா கம்யூனிகேஷனே சரி இருக்காது, நம்மளால் என்ன பண்ண முடியாது, அந்த இடத்த ரீச் பண்ணவே முடியாது. அப்போது நம்மளுடைய எல்லா விதமான ஆசைகளையும் வேண்டுதல்களையும் கரெக்டாக விண்ணக தந்தைகிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கரெக்டான பிரிட்ஜ் யாருன்னா நம்ம ஏசப்பா மட்டும்தான். அப்படிப்பட்ட ஏசப்பா அற்புத குழந்தையாக நம்ம இருதயத்தில் வந்து பிறக்க போகிறாங்க. அற்புத குழந்தைனா தெரியும், நம்ம நினைப்பதற்கும் மேலாக நம்ம லைஃப்பை மாற்றக்கூடிய ஒரு குழந்தையாக நம்மளோட இருதயத்தில் பிறக்க போகிறாங்க. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை நம்ம சந்திக்கிறதுக்கு ரொம்பவே தயாராக இருக்கணும் குட்டீஸ். எந்த விதத்தில் தயாராக இருக்கலாம்? எல்லாருமே தயாராகிட்டோன்னு சொல்லுவீங்க, அப்படி தானே? புது ட்ரெஸ் எடுத்தாச்சு, வீட்டில் கிளிப் வச்சாச்சு, ஸ்டார் போட்டாச்சு, கேக்ஸ் கூட ஆர்டர் பண்ணி வாங்கியாச்சு, அப்போ ரெடி ஆகிட்டோம் தானே? அப்படி தானே நீங்கள் என்கிட்ட கேட்குறீங்க? இல்லை குட்டீஸ், நம்ம ஒரு சின்ன விஷயத்தில் நம்ம வந்து இன்னுமே தயாராகாமல் இருக்கிறோம் குட்டீஸ். அதுக்காக தான் இன்றைக்கி அருமையாக அந்த பாடலும் கூட நான் தெரிந்து கொண்டேன். அதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, என் தாழ்ந்த உள்ளம் தன்னில் நீ வந்தருள்வாயோ அப்படின்னு ஒரு அருமையான ஒரு வரி இருக்குது. அந்த ஒரு ப்ரிப்பரேஷன் நம்ம லைஃப்பில் இல்லை அப்படின்னா கிறிஸ்து பிறப்பு விழாவை எத்தனை முறை நம்ம கடந்தாலும் கூட உண்மையிலேயே கிறிஸ்து நம்மளுடைய வீட்டில் பிறந்திருக்கிறாங்க, நம்ம இருதயத்தில் பிறந்திருக்கிறாங்கன்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியாது குட்டீஸ். அது என்ன அந்த தாழ்ந்த உள்ளம்? ஏதாவது எக்ஸாம்பிள் தாங்களேன் அப்படின்னு கேட்குறீங்களா? கிறிஸ்து பிறப்பு விழாவை எப்படி நம்மளுக்கு தெரிய வந்தது? நமக்கு கிறிஸ்துமஸ் அப்படின்னாலே நம்ம ஏன் கிரிப் வைக்கிறோம்? அந்த கிரிப்பில் இருக்கிறவங்கலாம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா குட்டீஸ்? நமக்கு தெரிஞ்சது ஏசப்பா தெரியும், மதர் மேரி தெரியும், அப்புறம் சூசேப்பர் தெரியும், அப்படி தானே? மதர் மேரி ஏசப்பாவுடைய மம்மி, சூசேப்பர் ஏசப்பாவுடைய டேடி, அப்படி தானே? மற்றவங்கலாம் யாரு குட்டீஸ்? ஏசப்பா எப்படி பிறந்தாங்க? ஏசப்பா வந்து ஒரு மாட்டு தொழுவத்தில்
எளிமையாக பிறந்தாங்க. அப்போது அவர் பிறக்கதற்காக தெரிந்து கொண்ட இடமும் ரொம்ப எளிமையானதாக இருந்தது. அப்படி தானே குட்டீஸ்? அப்புறம் ஏசப்பாவுடைய மம்மியும் டேடியும் யாரு? அந்த நாட்டோட அரசனா? இல்லையே குட்டீஸ். அந்த நாட்டிலேயே ரொம்ப எளிமையாக தன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இருவரை தான் அவங்க ஏசப்பாவுக்கு தந்தையாகவும் தாயுமாகவும் வானக தந்தை தெரிந்து கொண்டாங்க. அப்போ அங்கேயும் பாருங்களேன், ஒரு எளிமை, ஒரு தாழ்ச்சி இருக்குது. அப்படி தானே குட்டீஸ்? அது மாதிரி கிறிஸ்துவோட பிறப்பு விழா ஃபஸ்ட்டு யாருக்கு அறிவிக்கப்பட்டதுன்னு நினைக்கிறீங்க? இடையர்களுக்கு தான் அறிவிக்கப்பட்டது. ஏன் கிறிஸ்துவோட பிறப்பு விழா அந்த ஊர் உலக மக்களுக்கு ஃபுல்லாக தெரியப்படுத்துகிற மாதிரி விண்ணக தந்தையோடைய பையன் பிறந்திருக்கிறாங்கன்னு சொல்லியிருந்திருக்கலாமே. ஏன் அப்படி சொல்லாமல் இடையர்களுக்கு தெரிவிக்கப்பட்டது ஃபஸ்ட்டு? அதுலேயும் ஒரு எளிமை தான் அங்கே நமக்கு தெரியப்படுது. அப்படி தானே குட்டீஸ்? அப்போது இது எல்லாமே ஒரு எளிமையை குறித்து இருக்கும்போது, இது எல்லாமே தன்னுக்குள்ள தாழ்ச்சியாக இருக்கிற மக்களை குறித்து பேசும்போது, அப்போது நம்ம அப்படி இருக்கோமா குட்டீஸ்? ஏன்னா நம்மளும் ரெடியாக இருக்கோம். ஏசப்பாவை நம்ம இருதயத்தில் வாங்கிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கோம். 4 வீக்ஸ் நம்ம கடந்து வந்துட்டோம். நம்ம இருதயத்தில் இப்போ நமக்கு அன்புனா என்னன்னு தெரியும், நம்பிக்கைனா என்னன்னு தெரியும், மகிழ்ச்சினா என்னன்னு தெரியும், எதிர்நோக்குனா என்னன்னு தெரியும். ஆனால் இந்த தாழ்ச்சிங்கிற விஷயம் இல்லைன்னா ஏசப்பா நம்ம இருதயத்தில் பிறக்க மாட்டாங்களோ அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க் இது எல்லாத்தையும் யோசிக்கும் போது வருதுல்ல குட்டீஸ்? அப்போது ஏசப்பா பிறக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட இடமோ எளிமையான இடம். அது அவங்க பிறக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட அந்த தாயும் தகப்பனோ எளிமையானவங்க. ஏசப்பா பிறக்கிறதுக்கு இந்த உலகத்துக்கு அறிவிக்கிறதுக்கு தெரிந்து கொண்ட மக்களோ எளிமையின் மக்கள் தான். அப்போது நம்ம எல்லாரும் எதை தலைமையில தூக்கி வச்சுக்கிட்டு இந்த கிறிஸ்து பிறப்பு விழாவை கொண்டாடுறதுக்கு தயாராகிக்கிட்டு இருக்கோம் குட்டீஸ்? நம்ம வீட்டில் இருக்கிற கிரிப்போ, ஸ்டார்ஸோ, கேக்ஸோ எல்லாமே முக்கியம். அதை தாண்டி நம்மளோட இருதயத்தில் ஒரு தாழ்ந்த உள்ளம் இருக்குதா? அப்படிப்பட்ட தாழ்ந்த உள்ளத்துக்கிட்ட தான் ஏசப்பா வரப்போகிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்போது இந்த நாளில் ரொம்ப பக்கத்தில் இருக்கோம் நம்ம கிறிஸ்து பிறப்பு விழாவுக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம இருதயத்தை அவர் பிறப்பதற்கு தயாரான தாழ்ந்த உள்ளமாக நம்மளை மாற்றிக்கிடணும். உண்மையிலேயே கிறிஸ்து பிறக்கிறதுக்கு தேவையானது அந்த தாழ்ந்த உள்ளம் தான். ஸோ நம்ம இருதயத்தில் ஒருவேளை ஏதோ ஒரு ஓரத்தில் ஏதோ ஒரு வெயிட்டை தூக்கி நம்ம தலையில் வச்சுட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அது இந்த நேரத்திலேயே இறக்கி வச்சுட்டு நம்ம கூட இருக்கிற மனிதர்களை நம்ம போல் நேசிக்க ஆரம்பிப்போம். அப்படிப்பட்ட தாழ்ந்த உள்ளத்தை தேடி ஏசப்பா ரொம்ப பக்கத்தில் வந்துட்டே இருக்கிறாங்க. ஏன்னா லூக்கா 2:10 படியா இன்னைக்கு வானதூதர் இடையர்களுக்கு சொன்ன நற்செய்தியை நமக்கும் சொல்லியிருக்கிறாங்க. வானதூதர் அவர்களிடம், அஞ்சாதீர்கள், இதோ எல்லா மக்களுக்கும் பெரும் மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளுக்கும் அறிவிச்சிருக்காங்க. அப்படிப்பட்ட நற்செய்தி நமக்கானதாக நம்ம ஏற்றுக்கிறதுக்கு நம்ம ஏசப்பாட்ட ஒப்பு கொடுத்து ப்ரேயர் பண்ணுவோமா? அன்பான ஆண்டவர், இந்த நேரத்திற்காக நன்றியப்பா தகப்பனே. எங்களோட தாழ்ந்த உள்ளம் உமக்கானதாக மாற்றுவதற்கு எங்களை பக்குவப்படுத்துங்க, எங்களை வழிநடத்துங்க. உமது கரங்களை எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆமென்.